தேவன் நீதியை சரி கட்டவும் தேவன் பதிலளிக்கவும் வருவார், உங்களை ரட்சிப்பார். சில நேரங்களில் நம்மளே பிரச்சனையில போய் மாட்டிக்கிறோம். சில நேரங்களில் நம்ம பிரச்சனைக்கு நம்மளே காரணம் கிடையாது. நிறைய நேரத்துல கேள்விக்கு பதிலும் கிடையாது. சில நேரங்கள்லாம் கேட்கறாங்க, என்கிட்டயே கேள்வி கேட்பாங்க, இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது. சத்தியமா எனக்கு தெரியல, ஏன் நடக்குது தெரியல. உங்களை மாதிரியே எனக்கும் தெரியல. ஆனா ஒண்ணு தெரியும், தேவன் உங்களை ரட்சிப்பார். தேவன் உங்களை ரட்சிப்பார். நிறைய கேள்விகளுக்கு பதில் இல்லை, ஆனா தேவன் உங்களை ரட்சிப்பார், விடுதலை ஆக்குவார், சரி பண்ணுவார், அற்புதம் செய்வார், அதிசயம் பண்ணுவார், நன்மை உண்டு பண்ணுவார். ரூட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வேறு என்னன்னு பாத்தீங்கன்னா பாவம் தான். என்னைக்கு ஆதாம் ஏவாள் அவங்க பாவம் செஞ்சாங்களோ அன்னைக்கு இந்த உலகத்துல தீமை வந்துருச்சு. ஆனா அந்த தீமை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றக்கூடிய இயேசு எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறாரு. அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ தோத்து போனாலும், மன கஷ்டம் வந்தாலும், பிரச்சனைகள் மோசமாக இருந்தாலும், அதில் எல்லாவற்றிலும் இருந்து நாம் விடுதலை ஆக முடியும்.